தமிழகம் முழுவதும் இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாக வேட்பாளரை நிறுத்துவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழகத்திலே போலி வாக்காளர்களை கண்டுபிடிப்பதற்காகவும் கொண்டு வந்ததற்கு இந்து திராவிட மக்கள் கட்சி ஆதரவை தெரிவிக்கிறோம். வணக்கம். தினத்தகவல் செய்திகள். தமிழகத்தின் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்த இந்து திராவிட மக்கள் கட்சி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இந்து திராவிட மக்கள் கட்சியின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை குரம்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. மாநில, மாவட்ட, ஒன்றிய நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் மாநில தலைவராக அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் மீண்டும் டாக்டர் கோ ரமேஷ் பாபுஜி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு தொகுதிகளிலும் சட்டமன்ற வேட்பாளர்களை களம் இறக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டு முதற்கட்டமாக 10 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தினார் மாநில தலைவர் கோ ரமேஷ் பாபுஜி அவர்கள். வருகின்ற 2020 சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பாக வேட்பாளரை நிறுத்துவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதில் முதற்கட்டமாக 10 வேட்பாளர் இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு எந்த விஷயத்திற்காக போராட வேண்டுமோ அந்த முக்கிய கோரிக்கையை மையப்படுத்தி போராட வேண்டும். எஸ்ஐஆர் என்பது மத்திய அரசு தமிழகத்திலே போலி வாக்காளர்களை கண்டுபிடிப்பதற்காகவும் இறந்தவர்களை கண்டுபிடிப்பதற்காகவும் சரியான ஒரு நிலைப்பாடை எடுத்துள்ளது. இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்ததற்கு இந்து திராவிட மக்கள் கட்சி ஆதரவை தெரிவிக்கிறோம். உயர்கல்வித்துறையிலே பேராசிரியர்களை 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அரசு நியமனம் செய்யாமல் இருக்கிறது. புதியதாக கல்லூரிகள் திறக்கப்படுகிறது. ஆனால் அங்கே பணி நியமனம் இல்லாமல் ஒப்பந்த அடிப்படையிலே வேலைக்கு ஆட்கள் எடுக்கப்படுகின்றனர். அரசு நிரந்தர பணியாளர்களை எடுக்க வேண்டும். அவர்களுக்கு பணி நிரந்தரத்தை செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும். தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த அரசு மிக கவனத்தோடு பெண்களுடைய பாதுகாப்பை காவலர்களுடைய உத்வேகத்தை கொடுத்து பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். தமிழகத்தை போதையில்லா மாநிலமாக இந்த அரசு இளைஞர்களுடைய வாழ்க்கையை காக்க வேண்டும். போதையிலே இருந்து இந்த இளைஞர்களை மீட்டெடுக்க அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திட வேண்டும். இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய ஆதரவாக வெளிநாடுகளில் இருந்து நிதி திரட்டி அதற்காக தண்டனை பெற்ற ஜவஹர்லால் அவர்களுடைய பதவியை மத்திய மாநில அரசு பறிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் பிரதமர் மோடியை கொள்வேன் என்பது ஆளுநர் ரவி என்பவரை பயங்கரவாதி என்று சொல்வது இது போன்ற தவறான செயலில் ஈடுபடக்கூடாது என்று இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு எங்களுடைய எச்சரிக்கையாக அவர்களுக்கு நாங்கள் அறிவுறுத்தி கூறுகிறோம். தமிழகத்திலே இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் இந்து ஆலயங்களுக்கு பாதுகாவலராக செயல்பட வேண்டும். இந்து ஆலயத்திற்கு செல்லக்கூடிய
பக்தர்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் இந்து சமய அறநிலையத்துறையின் மூலமாக தீர்வு காண வேண்டும் என்று இங்கே அவர்களுக்கு அறிவுறுத்த கடமைப்பட்டுள்ளோம். இன்றைய தினம் இந்து திராவிட மக்கள் கட்சியினுடைய தீர்மானமாக இந்த கருத்துக்களை இங்கே பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.